அனைவருக்கும் வணக்கம். நம்ம செய்யற பாவங்களுக்கான பிறவிகள் பத்தி கருட புராணம் சொல்றதை இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பறவை, விலங்கு என 5 பிறவிகள் பிறருக்கு உபகாரமாய் இருந்தால் தன் மானிட பிறவி, அதாவது 6வதா வாய்க்கிறது. உத்தமனா இருப்பவங்க தேவனாகிறாங்க. உத்தமனா இல்லை எனில் முச்செடி, எருக்கு, ஊமத்தை போன்ற செடியாகிறாங்க. தர்மவான் தாவராமல் கனி கொடுக்கும் மரமாவான். மூலிகை செடியாவான். 30 முக்கோடி தேவர்களும் வாழும் அரச மரம் ஆவான். வலையில் சிக்கிய மீன் எவர் பசிக்காவது உணவாகி அடுத்த பிறவி அடைகிறது. கோயில் புற்றுக்குள் இருக்கும் நாகம் பலராலும் வணங்கும் பேறு பெறுகிறது. மற்றவரை சொல்லால் கொட்டுபவன் விருச்சக பிறவி அடைகிறான். தன் குடும்பத்தை மட்டுமே பேணுபவன் நன்றாக பிறக்கிறான். குடும்பம் நாடு இரண்டுக்கும் பிரயோஜனப்படாதவர் வௌவாலாக தொங்குகிறார். தன்னை அலங்காக அலங்கரிப்பவர் மயிலாக, கிளியாக, புறாவாக பிறக்கிறார்கள். கூர்மையான நோக்குள்ளவர்கள் வல்லூராக பிறக்கிறார்கள். பசி என்று வந்தவருக்கு வசதி இருந்தும் அன்னமிடாதவர் பருந்து பிறவி வாய்க்கும். மற்றவரை எதற்காக காக்க வைத்தவர் கொக்காக பிறக்கிறார். குருவை சாஸ்திரம் படித்தவரை நையாண்டி செய்பவர் புலியாக பிறக்கிறார். நண்பனுக்கு துரோகம் செய்தவர் நரியாகவும் கழுதையாகவும் பிறக்கிறார். காது கேளாதவரை இழந்து பேசுபவர் அங்க ஈனமாக பிறக்கிறார். தாகத்துக்கு தண்ணி தராதவர் காக்கையாக பிறக்கிறார். பிறரால் ஏற்பட்ட லாபங்களை தான் மட்டுமே அனுபவிப்பவர் புழுவாக பிறக்கிறார். விருந்தினருக்கு கொடாமல் ஒளிந்து வைத்து அறுசுவை உண்பவர் பிசாசாக அலைய நேரிடும். பெற்றோர் இல்லால் சந்ததிகளை கைவிட்டவர் ஆவியாக அல்லாடுவார். கொலை கொள்ளை செய்பவர் 100 ஆண்டுகள் ஆவியாக அல்லாடுகிறார். தானம் கொடுத்ததை பறித்து கொள்பவர் ஓனான் பிறவி வாய்க்கிறது. அவர் மானிட பிறவி எடுக்கும் போது அட்பாயிலே வழங்கப்படும். மற்றவர் பிழைப்பை கெடுத்து சுகம் அனுபவிப்பவர் திமிங்கலமாக பிறக்கிறார். அடுத்தடுத்து முயல், மான் முதலிய ஜென்மங்கள் ஊழ்கிறார். தன் புத்திரியை தவறான செயலில் ஈடுபடுத்துவர் மலத்தில் உளும் புழுவாகவும் அடுத்தடுத்து வேட்டைக்காரராகவும் காட்டுவாசியாகவும் பிறக்கிறார். விரதம், சிராத்தம் முதலான புண்ணிய தினங்களில் சம்போகத்தில் ஈடுபடுவர் பன்றியாகவும் கோழியாகவும் பிறக்கிறார். கோல் சொல்பவர் பள்ளியாக தவளையாக பிறக்கிறார். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காதவர் அட்டைகளாக பிறந்து ரத்தத்தை உறிஞ்சுகின்றனர். மாமிசம் புசிக்கின்றவருக்கு சிங்கம், சிறுத்தை, ஓனாய் பிறவிகள் வாய்க்கின்றன. அநியாயமாக லஞ்சத்துக்கு வசப்பட்டு தீர்ப்பளிப்பவர் கொசுவாக, ஈயாக, முட்டை பூச்சிகளாக பிறக்கிறார். தீய சொல்லும் பிற நிரந்தயம் பேசுபவர் ஊமையாக பிறக்கிறார். தெய்வீக நம்பிக்கை இல்லாதவர் பன்றியாக பிறக்கிற அடுத்தடுத்து பணியாட்களாக வாழ்க்கை நடத்தும் தலைவிதி வாய்க்கிறது. மிக்க நன்றி.